அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, சம் எலிமெண்டரி டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். வாயுக்களோட இயக்கவியல் கொள்கையில் இருந்து பெறப்பட்ட சில அடிப்படை விதிகள். குறிப்பாக சொல்லணும்னா பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்டு அவகாட்ரோ லா. பாயில் விதி, சார்லஸ் விதி அண்டு அவகாட்ரோ விதி, இதை பற்றி தான் இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாயில்ஸ் லா. ஃப்ரம் ஈக்குவேஷன் 9.12. 9.12ங்கிறது யார்? P is equal to 2/3 U by V அப்படிங்கிறது தான் 9.2. From this equation we know that இந்த ரைட் சைடில் இருக்கிற வியை வந்து நம்ம லெஃப்ட்டு கொண்டு வரோம். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது அதர் சைடு போகும்போது மல்டிப்புள் ஆகும். அப்போ என்ன ஆகும்? PV is equal to 2/3 U அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கிடைக்கும். எஸ் ஆர் நோ? எஸ், ஃபைன். But the internal energy of an ideal gas is equal to the n times the average kinetic energy of each molecule. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லியல்பு வாயுக்களோட அக ஆற்றல் அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சராசரி இயக்க ஆற்றல், மூலக்கூறுகளோட சராசரி இயக்க ஆற்றலோட கேபிட்டல் N மடங்குக்கு சமமாக இருக்குது. அப்போ U இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N இன்ட்டு எப்சிலான் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஈன்னு சொல்லலாம். இது வந்து ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜிக்கான சிம்பிள். இன்டர்னல் எனர்ஜி n டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி KE பாருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். But the internal energy of an ideal gas is equal to n times the average kinetic energy of each molecule. ஆனால் நல்லியல்பு வாயு ஒன்றின் அக ஆற்றல் அப்படிங்கிறது அதன் ஒவ்வொரு மூலக்கூறின் சராசரி இயக்க ஆற்றலின் n மடங்கிற்கு சமமாக இருக்குது. That is equivalent expression is U is equal to NE or epsilon. Okay? For a fixed temperature, the average translational kinetic energy will remains constant. Underline this point. For a fixed temperature அப்படின்னா மாறாத வெப்பநிலையில் பார்த்தீங்க அப்படின்னா சராசரி இயக்காற்றல், மூலக்கூறின் சராசரி இயக்காற்றல் அப்படிங்கிறது ஒரு மாறிலி அல்லது மாறாத மதிப்பாக இருக்கும். மாறிலி அப்படின்னு சொல்லலாம். For a fixed temperature, the average translational kinetic energy will remain constant. மாறா வெப்பநிலையில் சராசரி இடப்பெயர்வு இயக்காற்றல் அப்படிங்கிறது ஒரு மாறிலி மதிப்பாக இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா PV is equal to constant அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இங்கே ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட்டு, n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதுவும் கான்ஸ்டன்ட்டு, 2/3 ஆல்சோ கான்ஸ்டன்ட். அப்போ PV இஸ் ஈக்குவல் டு 2/3 n எப்சிலான் அப்படிங்கிற இந்த எக்ஸ்ப்ரெஷனில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஹோல் திங்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே? Therefore, pressure of a given gas is inversely proportional to its volume provided the temperature remains constant. This is Boyle's law. This is very very important 2-mark statement. Mark down this one. எனவே pressure of a given gas அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட வாயுவோட அழுத்தம் அப்படிங்கிறது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா எதிர் விகிதத்தில் இருக்குது. யாருக்கு எதிர் விகிதத்தில் இருக்குது? டு இட்ஸ் வால்யூம், அதனோட கன அளவிற்கு எதிர் விகிதத்தில் உள்ளது. இட் இஸ் ப்ரொவைடட் தி டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். மாறாத வெப்பநிலையில் தான் இது சாத்தியம். மாறாத வெப்பநிலையில்
கொடுக்கப்பட்ட வாயுவோட அழுத்தம் அப்படிங்கிறது அந்த வாயுவின் கன அளவிற்கு எதிர்த்தகவில் உள்ளது அப்படிங்கிறது தான் பாயில் விதி. ஓகே. Therefore, pressure of a given gas is inversely proportional to its volume provided the temperature remains constant. This is Boyle's law. மாறா வெப்பநிலையில் கொடுக்கப்பட்ட வாயு ஒன்றின் அழுத்தம் அதன் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இதுவே பாயில் விதியாகும். அப்போது PV is equal to கான்ஸ்டன்ட்டுங்கிற எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம். இதிலிருந்து P is equal to கான்ஸ்டன்ட் டிவைடட் பை வின்னு இருக்கும். இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக அப்ளை பண்ணும்போதே P is inversely proportional to வால்யூம்னு சொல்லலாம். இப்போ வால்யூம் ஆஃப் தி கேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அட் தி சேம் டைம் வால்யூம் ஆஃப் தி கேஸ் டிக்ரீஸ்ட் மீன்ஸ் தி ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ் வில் பி இன்க்ரீஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 mole ஆஃப் கேஸ் என்ன பண்ணுறோம், ஒரு கண்டெய்னரில் வந்து என்ன பண்ணலாம், 1 mole ஆஃப் கேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுவே இன்னொரு கண்டெய்னரில் 1 mole ஆஃப் கேஸ் ஃபில் பண்ணுறோம். இப்போ வால்யூம் ஆஃப் தீஸ் 2 கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து வால்யூம் ஹையஸ்ட்டாக இருக்குது வென் கம்பேர் டு தி செகண்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 கண்டெய்னரையும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒன்னுக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது, செகண்ட் ஒனுக்கு வால்யூம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த 2 கண்டெய்னர்லேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 mole கேஸை தான் ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போது எங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வால்யூம் கம்மியாக இருக்கும்போது தான் the distance between the gas molecules will be decreased. At the same time gas molecules inside of the container making the random motion. That is what the pressure of the 1 mole gas will be highest, which is filled in this second container. So that the volume of the gas increased means pressure of the gas will be decreased. At the same time volume of the gas will be decreased means pressure of the gas will be increased. This only Boyle's law. This is very very important concept. Okay. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் சார்லஸ் லா. சார்லஸ் விதின்னு சொல்லலாம். ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 9.12 தி சேம் ஈக்குவேஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.12 அப்படிங்கிறது P இஸ் ஈக்குவல் டு 2/3 UV அப்படின்னு சொல்லி இருந்தது. இந்த வியை வந்து நம்ம லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், டினாமினேட்டரில் இருக்கிறது மல்டிபிள்ஸில் போகும். தேர்ஃபோர் PV இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு U. ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன் ஒன்லி வி வில் ஸ்டேட் தி சார்லஸ் லா. வெயிட் அண்ட் சி. என்ன எக்ஸ்பிரஷன் வச்சுருக்கோம், நம்ம ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். PV is equal to 2/3 இன்ட்டு U சொல்லியிருக்கோம். ஃபார் எ ஃபிக்ஸ்டு ப்ரெஷர் தி வால்யூம் ஆஃப் தி கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி கேஸ் ஆர் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி கேஸ் and the average kinetic energy is directly proportional to the absolute temperature. Okay. இங்கே யார் கான்ஸ்டன்ட்டு, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு. இங்கே ரைட் சைடு எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. கரெக்டா? அப்போது P கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. அப்போது டெம்பரேச்சர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். இது ஒரு முரண்பாடான கருத்து தான். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாறாத அழுத்தத்தில் வாயுவின் கன அளவானது அக ஆற்றலுக்கு நேர்த்தகவில் உள்ளது. இந்த சமன்பாட்டிலேருந்து பார்த்தா தெரியும். P கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது 2/3 கான்ஸ்டன்ட்டு. அப்போ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு U. இதுதான் விஷயம். ஆர் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி கேஸ்ன்னு சொல்லலாம்.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜிங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். ஆக்சுவலி இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி இஸ் ஈக்குவல் டு என்கேடி இருக்குது இல்லையா, இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இதிலிருந்து தான் சொல்ல முடியும். நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை விட இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பிவி இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் இல்லையா. அப்போது இந்த ஈக்குவல் டு சிம்பிளாக போடும்போது வி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் இன்ட்டு டீன்னு போடலாம். இப்போ கான்ஸ்டண்ட்டை ரைட் சைடில் வச்சுட்டு டீயை லெஃப்ட்டுக்கே கொண்டு வரோம். அப்போ டிவைடட் பை டி வி பை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு மாறும். இப்போ தான் கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. திஸ் ஒன்லி சார்லஸ் லா. For a fixed pressure, the volume of the gas is proportional to internal energy of the gas or average kinetic energy of the gas. At the same time, the average kinetic energy is directly proportional to absolute temperature. ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் அல்லது மாறாத அழுத்தத்தில் வாயு ஒன்றின் பருமன் அதன் அக ஆற்றலுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அல்லது வாயுவின் சராசரி இயக்க ஆற்றலுக்கு நேர்த்தகவில் இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா வாயுவின் சராசரி இயக்க ஆற்றல் அதன் கெல்வின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சார்லஸ் லா. ஓகே, திஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னது, அவகாட்ரோ லா. திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் தி சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இதுக்கு பேர் தான் அவகாட்ரோ லான்னு சொல்கிறது. என்ன அர்த்தம், அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் ஒரே அளவு கன அளவு இருக்கிற அனைத்து வாயுக்களும் பார்த்திங்கன்னா சம எண்ணிக்கையுள்ள மூலக்கூறுகளை பெற்று இருக்கும் அப்படிங்கிறது தான் அவகாட்ரோ லா. அது எந்த கேஸாக வேணாலும் இருக்கலாம். டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது ஈக்குவல் வால்யூம் இருக்கிற எந்த கேஸாக இருந்தாலும் அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் அப்படின்றதே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவகாட்ரோ லா. For two different gases at the same temperature and pressure according to kinetic theory of gases. இப்போ நம்ம டூ டிஃப்ரெண்ட் கேஸஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். அதனோட டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் வந்து சேமாக இருக்கிறதா எடுத்துக்கிறோம். அப்போ அக்கார்டிங் டு கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ண போகிறோம். மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தம் இருக்கும்போது சம கன அளவில் இருக்கிற அனைத்து வாயுக்களில் இருக்கிற வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை சமமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நிரூபிக்க போகிறோம். அதுக்கு டூ டிஃப்ரெண்ட் கேஸஸ் எடுத்துக்கிறோம். அதனோட டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதாவும் எடுத்துக்கிறோம், சேமாக இருக்கிறதா. அப்போ கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 9.6 யார் 9.6ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெரிவேஷன் போட்டிருக்கோம். எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ கேஸ். அது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் 5 மார்க்ஸ்ன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் இது. P is equal to 1/3 N divided by V, அதுக்கப்புறம் M V ஸ்கொயர் பார் அப்படிங்கிறது தான் அந்த ஈக்குவேஷன் 9.6ங்கிறது. இப்போ நம்ம இது ஒரே ஐடியல் கேஸு. இப்போ டூ டிஃப்ரெண்ட் கேஸஸ் எடுத்துக்கும் போது யாரெல்லாம் சேஞ்ச் ஆகுவாங்க, இந்த எண்ணுக்கு பதிலாக N1 N2 அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எம்முக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், M1 M2 சொல்லியிருக்கோம். விக்கு பதிலாக V1 V2ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ P is equal to 1/3 N1 by V M1 V1 square is equal to 1/3 N2 by V M2 V2 square bar. Both are equalனு சொல்லிட்டோம். ஏன்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இதுவும் கான்ஸ்டன்ட் சேமாக இருக்கும். N வந்து சேமாக இருக்கும். Where V1 square and V2 square are the mean square speed for two gases.
V1 ஸ்கொயர் மற்றும் V2 ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த ரெண்டு வாயுக்களோட சராசரி இருமடி வேகங்கள். N1, N2 are the number of gas molecules in two different gases. அந்த ரெண்டு வேறுபட்ட வாயுக்களில் இருக்கிற வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை தான் யார்? N1 மற்றும் N2 அப்படின்னு சொல்லி சொல்கிறது. At the same temperature, average kinetic energy per molecule is the same for two gases. ஏற்கனவே படித்தது தான் இல்லையா? வெப்பநிலை ரெண்டு வாயுக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது சராசரி இயக்காற்றல் பர் மாலிகூல், சராசரி இயக்காற்றல் ஒரு மூலக்கூறுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு வாயுக்களுக்குமே சேமாக தான் இருக்கும். At the same temperature, average kinetic energy per molecule is the same for two gases. ரெண்டு வாயுக்கள், வேறுபட்ட வாயுக்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த ரெண்டு வாயுக்கள்லேயும் இருக்கிற வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்காற்றல் அப்படிங்கிறது ஒரே வெப்பநிலையில் சம மதிப்பை பெற்றிருக்கும். அப்போது சராசரி இயக்காற்றல்ங்கிறது யார்? half m1 v1 ஸ்கொயர் பார். செகண்ட் வாயுக்கு பார்த்தீங்கன்னா half m2 v2 ஸ்கொயர் பார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 9.16 ஃபார் அவர் ரெஃபரன்ஸ். ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிவைடிங் தி ஈக்குவேஷன் 9.15 by 9.16. 9.15 9.16 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எப்படி? வாங்க. 1/3 N1 divided by V M1 V1 square bar is equal to 1/3 N2 by V M2 V2 square bar. இதை 9.16 சமன்பாட்டால் வகுக்கிறோம். அது யார்? லெஃப்ட் சைடு பாருங்கள். 1/2 M1 V1 ஸ்கொயரு பார் பை, இந்த ஈக்குவல் டு சென்டரில் கூட போட்டுக்கலாம், பை 1/2 M2 V2 ஸ்கொயர் பார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ யாரெல்லாம் கேன்சல் ஆகுறாங்க? இந்த V1 ஸ்கொயர் பார் V1 ஸ்கொயர் பார், M1 கேன்சல் ஆகுது. அதே மாதிரி ரைட் சைடில் V2 ஸ்கொயர் பார் V2 ஸ்கொயர் பார், அப்புறம் M2 கேன்சல் ஆகுது. மீதி இருக்கிறது யார்? 1/3 N1 by V by 1/2. இந்த 1/2 ஹோல் டிவைடட் பையில் இருக்குது. அப்போ நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகலாமா? நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஹோல் டிவைடட் பையில் இருக்குது. மல்டிபிள்ஸில் இருந்தால் தான் நம்ம ரைட் சைடு கொண்டு போக முடியும். ஹோல் டிவைடட் பையில் இருக்குது. அப்போ நியூமரேட்டருக்கு கொண்டு போயிருங்க. 2/3 N1 by V. அதே மாதிரி இங்கே இருக்கிற 2 இங்கே போயிடட்டும். தட் இஸ் ஈக்குவல் டு 2/3 N2 by V. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த வியும் கேன்சல் பண்ணிடலாம். 2/3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். என்ன பண்ணுது? N1 இஸ் ஈக்குவல் டு N2ன்னு இருக்குது. N1 இஸ் ஈக்குவல் டு N2. ரிமைனிங் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, we get N1 is equal to N2. Number of gas molecules for different gases சேமாக இருக்குது. எப்போ? at constant temperature and pressure. Okay, this is Avogadro law. It is sometimes referred as Avogadro hypothesis or Avogadro principle. இதுதான் அவகாட்ரோ விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சில நேரங்களில் இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவகாட்ரோ எடுகோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இல்லைனா அவகாட்ரோ எடுகோல் சொல்கிறோம், இல்லை அப்படின்னா அவகாட்ரோ தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்? பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்டு அவகாட்ரோ லா.
ஓகே, தேங்க்யூ.